வணக்கம். இன்னைக்கு நாம மகா சிவராத்திரி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்து மதத்துல இது ரொம்பவே முக்கியமான ஒரு இரவு. இது வெறும் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல. இதை ஏன் சிவனின் மகா இரவுன்னு சொல்றாங்க? வாங்க அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வருஷத்துல 365 ராத்திரி இருக்கு. ஆனா இந்த ஒரு ராத்திரி மட்டும் சிவபெருமானுக்கு ஏன் இவ்ளோ ஸ்பெஷல், இவ்ளோ புனிதமானது? இதுக்கு பின்னால இருக்கிற தெய்வீக கதைகளையும் அதோட ஆழமான அர்த்தங்களையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். மகா சிவராத்திரி அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, சிவனின் மகா இரவு. இந்த ராத்திரியில பக்தர்கள் சாப்பாட்டையும் தூக்கத்தையும் விட்டு விரதம் இருந்து மந்திரங்களை சொல்லி ராத்திரி முழுக்க கண் விழிச்சு சிவனை வழிபடுவாங்க. இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட இரவுன்னு சொல்லலாம். மகா சிவராத்திரியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அது ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றதில்ல. அது சிவனோட பல தெய்வீக கதைகள் ஒன்னு சேர்ற ஒரு சக்தி வாய்ந்த சங்கமம். அதுல ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லித் தருது. சரி, வாங்க முதல்ல ஒரு அருமையான தெய்வீக திருமண கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது பிரபஞ்சத்தோட ஆதிசக்திகளான சிவனும் பார்வதியும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்கங்கிற கதை. அதாவது உணர்வும் சக்தியும் எப்படி சங்கமமாச்சுங்கிற கதை. கதை எப்படி ஆரம்பிக்கலன்னா, ஒரு பெரிய பிரம்மாண்ட பிரச்சனையில இருந்துதான். தாரகாசுரன் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன். அவனால தேவர்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த அசுரனை சிவபெருமானோட மகனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு நிலைமை. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. சிவன் அந்த ஆதியோகி உலகத்தையே மறந்து ஆழ்ந்த தியானத்துல இருந்தார். அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி எழுப்பி இந்த பிரபஞ்ச போருக்கு கூட்டிட்டு வர்றது? இது நடக்காத காரியம்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்வதி தேவி என்ட்ரி கொடுக்கறாங்க. தன்னோட அசைக்க முடியாத பக்தியாலையும் கடுமையான தவத்தாலையும் சிவனோட கவனத்தை தன் பக்கம் திருப்பணும்னு முடிவு பண்ணாங்க. பார்வதியோட தவத்துக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்தது எது தெரியுமா? அதுதான் ஓம் நம சிவாயாங்கிற அந்த புனிதமான பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான 4 விஷயங்களையும், அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதுதான் அவரோட பெரிய ஆயுதமா இருந்துச்சு. கடைசியில என்னாச்சு? பார்வதியோட பக்தி ஜெயிச்சது. அவங்களோட அந்த தெய்வீக திருமணம் சிவனும் சக்தியும் சேர்ந்ததை மட்டும் குறிக்கல, அது இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒரு சமநிலையையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்த ஒரு மாபெரும் நிகழ்வு. சிவன் ஒரு தெய்வீக கணவர் மட்டும் இல்ல. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம அவரோட இன்னும் பல பிரமிப்பான வடிவங்களையும் கொண்டாடுறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல லிங்கோத்பவம் அப்படின்னா சிவலிங்கத்தோட தோற்றம். ஒரு சமயம் சிவன் ஒரு முடிவே இல்லாத, உருவமே இல்லாத ஒரு ஒளிப்பிழம்பா தோன்றினார். அந்த எல்லையில்லாத பிரபஞ்ச சக்தியோட சிம்பல் தான் சிவலிங்கம். அந்த திருமணத்துக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. சிவனை புருஷன், அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ், அசைவே இல்லாத தூய உணர்வுன்னு சொல்லுவாங்க. பார்வதிய பிரகிருதி, அதாவது டிவைன் எனர்ஜி, பிரபஞ்சத்தை இயக்குற சக்தி. இந்த ரெண்டும் சேரும்போது தான் படைப்பே உருவாகுது. சிவனோட இன்னொரு பவர்ஃபுல் ஃபார்ம் தான் திருப்புராந்தகர். பேர்லயே இருக்கு, 3 தீய நகரங்களை அழிச்சவர். இந்த வடிவம் தீமைய வேரோட அழிச்சு பக்தர்களை காக்குற ஒரு மகா பாதுகாவலர் சிவன்கிறத நமக்கு உணர்த்துது. அடுத்து சிவனோட ரொம்பவே ஃபேமஸான, ரொம்ப அழகான ஒரு வடிவம் நடராஜர். பிரபஞ்சமே அவரோட ஆட்டத்துல தான் இயங்குது. அந்த தாண்டவம் சும்மா ஒரு டான்ஸ் இல்ல, அது படைத்தல், காத்தல், அழித்தல்னு இந்த யூனிவர்ஸோட மொத்த ரிதத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு காஸ்மிக் எனர்ஜி. சரி, இப்போ இந்த தெய்வீக கதைகள் எல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நாம பக்தர்கள் எப்படி மகா சிவராத்திரிய கொண்டாடுறாங்க, எப்படி இறைவனோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பூஜைக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. உதாரணத்துக்கு சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலைகள், அது நம்மளோட 3 குணங்களையும் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறத குறிக்குது. அதே மாதிரி அபிஷேகம் பண்றது நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு சமம். அந்த ராத்திரி முழுக்க விழிச்சிருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட டைம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. அதுதான் நிஷித காலம். கரெக்டா நடுராத்திரியில வர்ற அந்த 51 நிமிஷம். அப்போ சிவனை வழிபடுறது ரொம்பவே விசேஷம். இந்த ராத்திரி முழுசா நடக்கிற பூஜைய 4 பாகமா பிரிப்பாங்க. அதுக்கு பேரு பிரஹாரம்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் ஆரம்பிச்சு நடுராத்திரி உச்சத்தை அடைஞ்சு விடியற் காலையில முடிகிற இந்த வழிபாடு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மாதிரி. ஆனா இந்த சடங்குகள், விரதம், பூஜை, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? சிவராத்திரியோட சாராம்சம் என்ன? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, சிவராத்திரி நமக்கு சிவனோட பல வடிவங்களை ஞாபகப்படுத்துது. நாம இருக்கிற விரதமும் கண் விழிக்கிறதும் நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்துது. ஆனா இது எல்லாத்தோட அல்டிமேட் கோல் என்னன்னா, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த சிவ தத்துவத்தை, அதாவது அந்த தெய்வீக அமைதியை, அந்த எனர்ஜியை உணர்றது தான். சிவபுராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விரதத்தை சரியா கடைபிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் ஏராளம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்,
அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான கடமை, வளம், ஆசை, கடைசியில முக்தி வரைக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த மகா சிவராத்திரி ராத்திரியில இந்த வெளி சடங்குகளெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிவ தத்துவத்தை, அந்த தெய்வீக நிசப்தத்தை நீங்க எப்படி உணரப் போறீங்க? யோசிச்சு பாருங்க.